பிரம்மா என்ன செய்தி சொன்னார்னு உங்கள்கிட்ட சொல்றேன். சத்வம் வித்ராஸ்யமானாசு பிரஜாசு ஜெகதாம்பர ராவணஸ்ய வதாகாங்ஷி மானுஷேஷு மனோததாக. தேவர்களெல்லாம் பிரார்த்தித்ததற்கிணங்க ராவணவதத்துக்காக நீர் வந்தீர். ராவணவதம் முடிந்தது. செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் முடித்து விட்டீர். 11,000 ஆண்டுகள் முடித்தீர். இனி உம்ம திருவுள்ளபடி இந்த லோகத்துல தொடர்ந்து இருக்கணும்னா இருக்கலாம், அல்லது தேவரியருடைய தன்னடிச்சுவதிக்கு வரணும்னா வந்துடலாம். எங்கள் காரியம் முற்று பெற்றது அப்படின்னு காலதேவனிடத்துல பிரம்மா சொல்லி அனுப்பிச்சாராம். அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு தான் வந்தேன். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச கிருத்வா வாசஸ்ய நியமம் ஸ்வயம் ஏவாத்மனா புரா எதி பூயோ மகாராஜ பிரஜா இச்சஸ்யுபாசித்தும். பிரஜைகளோட இருக்கணும்னு விருப்பம் இருந்தா நீர் இரும், இல்லையா? அதவா விஜிகீஷாதே சுரலோகாவ ராகவ. இல்லை உனக்கு சுரலோகம் தேவலோகத்துக்கு வரணும்னா அங்க வரலாம்னா பெருமாள் பார்த்தார். நான் இங்கேயே மக்களோட இருக்கிறதாகவும் இல்லை, இவர்களை விட்டுட்டு தேவலோகத்துக்கு வந்துடுறதாகவும் இல்லை. நீர் சொன்ன ரெண்டையும் நான் கேட்கறது இல்லை. எப்பவுமே அவர் வழிதான் அவர் வழி. இன்னொருத்தர் சொன்ன வழியெல்லாம் அவர் கேட்க மாட்டார். அவர் வழிக்கு நாம போனோம்னா தப்பிச்சோம், நம்ம வழிக்கு நாம போறோம்னா இந்திரியங்கள் வழி போகிறோம்னு அர்த்தம். முன்னீர் ஞானம் படைத்த என் முயல்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் ஆழ்வார் அழுததே. நீ சொன்னபடிக்கு நடந்துருன்னு சொல்லணும். ஆனா சொல்ற சேவை இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கத்துல மக்களோட இருக்கணும்னா இரும்னு சொன்னீர், இல்ல உம்ம லோகத்துக்கு போனோம்னா போம்னு சொன்னீர். நான் இந்த மக்களை அழைச்சுன்னு என் லோகத்துக்கு போயிடுறேனே. சரி முடியும், இதுலேருந்து பாதி அதுலேருந்து பாதி இங்க இருக்கிற மக்களை கூட்டின்னு விடுறேன். எனக்கு இப்ப புதுசா ஸ்ரீவைகுண்டத்துல அயோத்தியாவாசிகளோட இருக்கணும்னு எண்ணமா இருக்கு. அப்படி கூட உண்டாராமா? இது கேள்விப்பட்டது இல்லையே. என்னால் அயோத்தியான்னு தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு முதல்ல பேரு. அப்புறம்தான் இந்த அயோத்திக்கு அது வந்து சேர்ந்தது. மனு தான் கொண்டு வந்து நிர்மாணம் பண்ணார். இப்ப இங்க இருக்கிறவர்கள் அங்க கூட விருப்பப்படுறேன்னால் இது தேவரி விருப்பம். என் செய்தியில இதெல்லாம் இல்லை. எனக்கு சொல்லப்பட்டது இவ்வளவுதான் செய்தி. சொல்ல வேண்டிய பொறுப்பை நான் கழிச்சுட்டேன். தசவருஷ பத்ரம் தே ஸ்துதமிஷ்யாமி எத ஏவாக மாகதா. அடியன் சொன்ன செய்தி முடிஞ்சது. அடியன் திரும்பி போயிட்டு இருக்கேன். இத சொல்லி அந்த சுவாமி கிளம்பி போயிருப்பார். 10 நிமிஷத்துல கிளம்பி போயிருப்பார். விட்டிருந்தா அவர் வேலை முடிஞ்சுட்டு போயிருப்பாரோ இல்லையோ. இதுக்குள்ள ஒரே கோபத்தோட துர்வாசா வந்து சேர்ந்தார். அத்ரி முனிவருடைய திருக்குமாரர். அத்ரி அனசூயான ஆசிரமம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஆசிரமம் சித்திரகூடத்திலேருந்து ராமன் கிளம்பின உடனே நதிக்கரையில மந்தாகினி நதிக்கரையில இருக்கிற ஆசிரமம். நேற்றே பிரார்த்தித்தேன், இங்க இருக்கிறவர்களுக்குள்ள எத்தனை பேர் ராமன் யாத்திரை வந்திருக்கு? நிறைய பேர் வந்திருக்கு. எத்தனை பேர் வந்ததில்லை? இன்னும் நிறைய பேர் வரலையே. வரணும், ஆனா சமமா இருந்தாலும் வரணுங்கிற விருப்பம் எத்தனை பேர் கொண்டு? இல்லை. வசிஷ்டாச்சாரியர் வீரர்களை கூப்பிட்டார். மாமா வீட்டுக்கு யுதாஜித்தனுடைய கிரகத்துக்கு பரதன் சென்றிருக்கிறான். 2 பேரை அழைச்சி வாங்குவோர் அனுப்பி வைக்கிறார். அங்கிருந்து சரித்திரத்தை சுருக்கமா பார்ப்போம். நந்தி கிராமத்தில் நிறைய சர்க்கங்களை தாண்டியாகும். நான் கேட்கறது சுருக்கமா 2 வரியில 2 நிமிஷத்துலையும் சொல்லலாம். வேணும்னா 2 ஆண்டுகளும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இப்படி சொன்னாலும் எங்கனே சொல்லிடும். ரெண்டுத்துக்குமே காரணமா இருக்கிற திருநாமத்தை விட முக்தி அடைவதை மட்டுமே செய்திக்கக்கூடிய ராமானுஜ நாமத்துக்கு தனி சிறப்பு தானே. அந்த ராமானுஜன் பகவத் ராமானுஜர் அவர்தான் காஞ்சிமத்திற்கும் கேசவ சோமயாஜியாருக்கும் திருப்பெரும்பூர் என்ற திவதேசத்தில் அவதரித்தார். அவர் வேறாரும் அல்லர். கிருஷ்ணயுகத்தில் ஆதிசேஷனாய், அடுத்து திரேதாயுகத்தில் லக்ஷ்மணனாய், துவாபர யுகத்தில் பலராமனாய் முதல் 3 யுகங்களில் அவதரித்தார். அனந்த பிரசமம் ரூபம் லக்ஷ்மணத்து தபஸ்தரம் அனந்தாயுதம் அனந்த ஆதிசேஷன் வருது. அடுத்து லக்ஷ்மணன் தனியே நாதியிலே தனிசையாய் வந்துட்டு நான் போருடைய என்ன 10 பாசனங்கள்
அவர்களை விண்ணப்பம் செய்து கொண்டு நம்மாழ்வாரை நம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து நிறைய திருத்துழாய வைத்து அவரை மூடி அதுக்கப்புறம் அந்த திருத்துழாயை எல்லா சுவாமிகளுக்கு விநியோகமா கொடுப்பார். அப்போ நம்பெருமாள் தன்னுடைய கஸ்தூரி திலகத்தையும் தான் சாத்தி கிடந்த சிறந்த மாலையும் எல்லாவற்றையும் சர்வஸ்வமாய் தான நம்மாழ்வார் பண்ணிடுவார். ஆழ்வார் அந்த மாலை எடுத்து தலையில சூடிடுவோம். அப்படி குண்டாசி கட்டிட்டு தலப்பாக முக்கியாச்ச ராமேண அக்லிஷ்ட கர்மணா யதார்த்தம் உதிதாஸ்தர்தே ராமை ரத்னைஷ்ட உட்கலை விதிட்டாக பார்த்திவேந்திரேன கிட்கிந்தாம் சமுபாகமன் எல்லா வானரோத்தமர்களும் கிட்கிந்தாம் ராவிசத் புரின் சுக்ரீவன் தன்னாட்டாட